நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கைக்கறவை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. மாடு ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது. கறவையும் இருக்குது, சினையும் இருக்குது அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படியே மாடு வந்து 3ஆம் ஈத்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. செவலை கலரு வந்து செவலை கலரு கைக்கறவை மாடு தான். செனை ஊசி போட்டு 35 நாட்கள் ஆகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தற்போது கறவை ஒரு 5 லிட்டரு கறவை கறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் அணியாபுரம் என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பயப்படாதீங்க, தமிழ்நாடு போகிற அரேஞ்ச் பண்ணி கொடுத்தலாம். இந்த மாட்டுக்கு வந்து மடிக்கூச்சம்லாம் கிடையாதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவை கிடையாதுங்க. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். மாடு நல்ல தெளிவாக இருக்குது, நல்ல நெட்டுப்போக்கு, நல்ல காம்போலத்தோடு இருக்கக்கூடிய மாடு தான். ஒரு டைம் நேரில் வந்து பாருங்கள், பார்த்து செக் பண்ணியே ஓட்டிட்டு போய்க்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிவிக்க. அப்படி 3ஆம் ஈத்து மாடு கலர் செவலை கலருங்க. செனை ஊசி போட்டு 35 நாட்கள் ஆகுது. தற்போது 5 லிட்டரு கறவை கறந்துகிட்டு இருக்குது. நாமக்கல் மாவட்டம் அணியாபுரம் என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. தண்ணி தீனிக்கில் எந்த ஒரு குறைச்சல் இல்லைங்க. சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி புக் பண்ணிங்கன்னா கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு பேமெண்ட்டை வாங்கிக்கலாம். அப்போ தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி விற்பனை விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 24,500 சொல்லியிருக்காங்க. மாடு 24,500 சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. விலை அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுபோல் எப்போவுமே கட்டுத்தொழில் 10 மாடுகள் ஸ்டாக்கு இருக்கும். அதனால் இந்த மாடு இல்லாட்டி வேறு மாடுகள் இளம்பல்லில் 2 பல்லு 4 பல்லு இல்லை ஈத்து மாடுகள் வேணும், 10 லிட்டரு 5 லிட்டருக்கு மேலே கறவை வேணும், மாடுகள் வேணும்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த மாடுகளும் ஸ்டாக் இருக்குது, அனுசரித்து பண்ணி கொடுத்தலாம் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.